ஹலோ. ஹலோ. சொல்கிறா. கிளம்பிட்டியாடா? இல்லைடா, நான் வரல. அப்போது என்ன தான் பண்ணலான்னு இருக்க? இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனால் இனிமேல் பண்ணுவேன். இல்லை புரியலடா. சரி, வீட்டுக்கு வா சொல்கிறேன். மகனே. வாடா. டேய், என்னடா இது? உட்கார சொல்கிறேன். உக்காரா? என்ன சொன்ன? இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? வரப்புற காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்பயே அப்பாவை பார்த்தியா, மூச்சு இழுத்துட்ருக்காரு. சரி, இதெல்லாம் யார் சொல்லி பண்ற? குடும்பத்தை யோசித்தேன், அதான் ஆரம்பிச்சிட்டேன். சரி, வேற ஏதாவது பண்ணலாம்லடா? இப்போதைக்கு தெரிஞ்ச தொழில் பண்ணணும்ல. எனக்கு நீ இருப்பியா கூட? இந்த தொழிலுக்கு கூட்டு. இருட்டிட்டே இருக்குடா. சீக்கிரமா போகணும்டா, டப்புன்னு விற்றுட்டு போகணும்டா. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே எல்லா பொருளையும் விற்றாகணும். இப்படியே தெரிந்தா எப்போ வித்து முடிப்ப? வா, பிஞ்சு போய் தரலாம். கையில் பொருள் இருக்கு, நைட் டைமில் பிரிஞ்சு தரணும்னு சொல்லி இருக்கேன். வா, எனக்கு தெரியும். நில்லு நில்லு. நேரம் என்ன ஆகுதுன்னு பாரு. 7:30 இருக்கும். 7:30யா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டம் இருக்குது, அது வேணா போய் பார்க்கலாமா? சரி வருமா? சரி வரும். பணம் ஆகிட்டான். போகலாம், முடிஞ்சா போதும். இன்னும் இந்த பழத்தை இல்லையா நீ? ஜெய், போதையோட சொர்க்கம் இதுதான். அதெல்லாம் சொன்னவன் மண்டையில் ஏறாது. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? 24 மணி நேரமும் சொர்க்கத்திலே இருக்கிற பொருள் இது உள்ளே இருக்குது. இதை இன்னைக்குள்ளே முடிக்கணும். உடனே உனக்கு தூக்கி வைக்கணும். ஒருத்தன் இருக்கான், நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன். இது முடிஞ்சால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது விற்றா எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல. எவ்வளோ வருதுன்னு பார்த்து வேணா நான் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்து தரேன். நீ தருவேன்னு நான் எப்படி நம்புறது? இத்தனை வருஷமாக ஒன்று ஒன்றா பழகின்னு இருக்கோம். இது கூட நான் தரமாட்டேன் இல்லை. இப்போல்லாம் கூட இருக்கிறவனா தான் நம்பவே முடியறதில்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாது. அதேமாரி ஆயிடுச்சுன்னா இங்கே தான் வீடு. அதுக்கப்புறம் எங்களை எங்கே பார்க்குறியோ குத்தி போட்டு. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்னை எப்போ பார்ப்போன்னு தெரியலடா. இதை வியாபாரம் பண்ணால் காசு அதிகமாக வரும். அதோட நம்ம வாழ்க்கையே மாறிடும். இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒன்று சொன்னேன், கேட்டுச்சா? இல்லையே, கேட்கலையே. இல்லைடா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை கரகரன்னு அறுத்துருந்தேன். அது மட்டும் கேட்குறா.
ஹலோ. டேய், பொருளுக்கு இது. எப்படி இருக்கு? காசு பற்றி பேசுனியா? இல்லை, நான் அதை பற்றி எதுவும் பேசலை. பார்த்து முடிச்சு விடு. பசங்களை அனுப்பிச்சு நான் பார்த்துக்கிறேன். டேய், நான் அவங்ககிட்ட பேசிட்டேன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா டீல் முடிஞ்சிடும். சரி. ஏய், மழை வேற வருதுடா. அவர் சொன்ன பேர் தான் போல. இது வந்துச்சுடா. இதான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? இதா? ஏய், யார் பண்ணீங்க? வசந்தம் சார், ட்ரக்ஸ் இருக்கு. ஓ, அது நீங்கள் தானா? சரி வாங்க. பார்த்தா பல மாறிக்கிறீங்க, பெரிய பெரிய வேலைலாம் செய்கிறீங்க. சரி வாங்க, உட்காருங்க. ஏன் பழம் மாதிரி இருந்தால் பெரிய பெரிய வேலை நான் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு இவனை பார்த்தா கூட தெரியல, உன்னை பார்த்தா அப்படி தெரியுது. உன்னை பார்த்தா கூட தான் குரங்கு மாதிரி இருக்குது. இப்போ அதுவா முக்கியம்? கஷ்டத்தில் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இதை முடிக்கணும். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஃபோன் பேச சொல்கிறேன்னு. டேய், சரி, அவன் கேட்ட மாதிரி இவன் ஏன்னா காசு கீசு கேட்க போகிறான்டா. இதுக்கு பங்கு கேட்டான்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவும் மிஞ்சாது. அவன் வந்தானா சொல்லிவிடு, காசு கேட்டால் தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இவனுங்களுக்கே போயிடும் போல. சரிப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணிட்டேன்னா ₹1 போயிருது என் ஃபோன்லேருந்து. ரீசார்ஜ் கடுப்பு தான் 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் இந்த இது பண்ணால் எனக்கு பங்கு வந்து கொடுத்துடணும், பண்ணி முடிச்சு கொடுத்தா. சரி, ஓகே. நீங்கள் ஒரு காலே பண்ணிடாதீங்க. அவர் ஃபஸ்ட்டு மிஸ்டு கால் விடுங்க. அவர் பண்ணுற வரைக்கும் திரும்ப இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அவர் திரும்ப பண்ணலன்னா திரும்பி கால் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறீங்க. காலி ஆச்சுன்னா நம்ம 10 ரூபா திருப்பி ரீசார்ஜ் கார்டு போட்டுக்கலாம். அதான் ரீசார்ஜ் கார்டு போயிடுமே. அதான் நீங்கள் திருப்பி பண்ணிடுறோம் 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு. சரிப்பா, இப்போ என்ன தான் பண்ணலாம்? அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அவர் திரும்ப பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. அது வரைக்கும் இங்கே வச்சிடுறீங்களா? பார்ப்போம். இருங்க, நான் அங்கே வந்துடுறேன். நீங்களே பண்ணிடுறீங்களா? ஆமாம், நீ எடுத்து பண்ணிடு. சரி, ஓகே. சரி, நம்ம இடத்துக்கு அனுப்பி விட்ருவா. சரி. அவனுங்க அவங்க 2 பேரையும் அனுப்ப சொல்கிறானுங்க. நானும் கூட வரேன். வாங்க போகலாம். நீ முடிஞ்சிருமா? நீங்களாம் முடிஞ்சிடும். பக்கத்தில் வந்து பேசாம. ஏரிஸ் தானே போய் ஆகணும். ஸ்பாட் பண்ணுறேன். இதுலையா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்குதுங்க? சரி. நீ இருக்குதுடா. நீ இருக்குது. டேய் நீ குதி. ஐயா,
ஹை துட்டே போய் தருவீங்க? அது எங்கிட்டும் போகாது, என்கிட்ட தான் இருக்கும். கரெக்டாக இருக்கா? 2 எடுமாப்ல செக் பண்ணிடுவோம். பக்கா இருக்குமாப்ல? அடித்து பார்த்து நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேன். பா சொர்க்கமே தெரியுதப்பா. சொல்லு, எவ்வளோ வேலை? ரவுண்டாக 10,000 கொடுத்துருங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. சந்தை வேலை என்னன்னு கேட்டுக்கிறேன். சந்தை விலைலாம் இல்லை, நான் சொல்கிறது தான் ரேட்டு. கொஞ்சம் இரு, பேசிட்டு வரேன். சரி அண்ணாத்த, நான் பார்த்துக்கிறேன். சரி, நானே வாங்கிக்கிறேன். டேய், சரி சரி பார்க்கலாம். சரி சரி. அப்பா இரு இரு, இவ்வளோ துட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கணும், அதுக்காக தான் இந்த வியாபாரமே பண்ணது. அப்பா இது தொடக்கமா இல்லை இதான் முடிவா? நீங்கள் தொடக்கம்னு சொன்னால் இதான் தொடக்கம், முடிவுன்னு சொன்னால் இதான் முடிவு.